ஹலோ உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? உறவுகளே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுத்த வடை செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாதம் செஞ்சுட்டேன். கோஸ் சாம்பார் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து உளுத்த வடை செய்யறதுக்கு மாவு ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா உளுத்தம்பருப்பு ஊற வச்சு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அரிசி கூட சேர்த்து அரைச்சினா அப்போ தான் எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்கோசம். ஆனியன், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு இது ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வடை செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பதார்த்தம் இருந்தாலும் இந்த 2 வேளை குழம்பு வைக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டென்ஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எதை எப்போ வச்சுட்டு இது செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படி. எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்குமா? கமெண்டில் சொல்லுங்கள். ரெண்டு கையில் போட்டால் வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஒரு கையிலே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, அதனால் சரி உளுந்து வடை செய்யலாம் அப்படின்ட்டு செய்யறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து வடை சாப்பிட்லாம் வாங்க. ஒருவளே பாருங்கள், வடை வந்துருக்கு, எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீ பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? பாருங்கள். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வடை சாப்பிட்லாம். ஏம்மா சாப்பிட்றது டேஸ்ட் எப்படின்னு சொல்லு. சூப்பராக இருக்கு. சரிம்மா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது வருதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான். எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு அரையும் போதே அரிசி உளுத்தம்பருப்பு ஊற வைக்கும் போது கூட சேர்த்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு அரையும் போது இதை அரைச்சிக்கணும். இல்லை தனியாக வேணும்னு அரைச்சிக்கங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் அதிகம் குடிக்கிறது நல்லா கிரிப்ஸியாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கை நாடு வடை சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், தண்ணி போயின்னு இருக்குது. இவன் யாருன்னு பாருங்கள், இவன் தான் என் பையன். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையான காற்று, தண்ணி எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி கழுவுனார், இவ்வளோ நேரம் கழுவிட்டு இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணின்னு வராரு ஃப்ரெண்ட்ஸ், வடை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இயற்கையான சூழல் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சுற்றி பசுமையான ஒரு இடம், அமைதியான ஒரு இடம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி போயின்னு இருக்கா காவையில், வண்டி வாஷ் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே எத்துமாரு வண்டியா? வீட்டுக்கா? சரி சரி. பின்ன வீட்டுக்கு எத்துமா காட்டுக்கு எத்துமா வாங்க. சரி வா வா வடை சாப்பிடலாம். அப்படியே வா. இதுவே உனக்கு அவசரம் கஷ்டப்பட்டு உளுத்த வடை செஞ்சு எடுத்துன்னு வந்துக்கிறேன். வா வா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுவா. சின்பையா வடை வாங்க, வடை சாப்பிடலாம். நல்ல பேர்ல அம்மா. கூட இருக்கு. இப்போதான் செஞ்சு எடுத்துனாங்க. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. கோசாமா ஒருவங்களே வாங்க வடை சாப்பிடலாம் வாங்க. கேமராமேன் உங்களுக்கு வேணுமா? கேமராமேனுக்கு வேணாம். எப்படி இருக்கு? உண்மையாகவே அருமையாக இருக்குது உறவுகளே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். பாய் சொல்லுங்கள் எல்லாம். பாய் பாய் பாய். சுற்றி எடுத்துறேன். சொல்லு இவ்வளோ இயற்கையாக நாங்கள் அம்மன் சாப்பிடுவோம்.